यो नमः हरि ओम ओम ऐ उन् ऋ ए ओंग ऐ औच हयवरट लण् ञमगणनं झवै घडधश जवगडदश कफ छठथ जटतौ कपै शशसर हल इति माहेश्वराणि सूत्राणि ஏழாவது பாடம் 10th conjugation locative and vocative அப்படிங்க. அப்போ 10th conjugation அப்படின்னு சொல்லி சொன்னா சுராதி கணம் 10வது சுராதி கணம் அப்படின்னு சொல்லிட்டு சோரஹ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்றோம், திருடுவதில் அப்படின்ற அர்த்தத்துல வர்ற கணம் இது. சோர் அப்படின்லாம் ஹிந்தியில வர்ற வார்த்தைக்கு மூல சொல் இதுதான். ஹிந்தி என்னது, அபப்பிரஹ பாஷை தானே. அப்போ இந்த சோர அப்படிங்கிற சோறு அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த சுர அப்படிங்கிறது தான் வந்தது. இப்போ 10th கான்ஜுகேஷன்ல என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஃபர்ஸ்ட் கான்ஜுகேஷன்ல எப்படி பண்ணோமோ அந்த மாதிரி மீடியல் வவல் முதல் வவல் குணமாகும். அங்க லாஸ்ட் வவல் சொல்லி சொன்னா உயிரெழுத்து, முதல் உயிரெழுத்து வந்து குணம் எடுக்கும். அங்க கடைசி உயிரெழுத்தும் குணமாகும்னு சொல்லி சொன்னான். ஒரே உயிரெழுத்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது குணமாகும். பூ அப்படிங்கிறது போ ஆச்சு. அப்படி அந்த மாதிரி ஆகும். இங்க என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த மாதிரி கடைசி உயிரெழுத்து இருந்தா அது குணமாகாது, விருத்தி ஆகும். விசேஷம் அவ்வளவுதான். முதல் குணமாகும் ஒன்னு மாதிரி, ரெண்டாவது கடைசி இருக்கும்போது அது விருத்தி ஆகும், மூணாவது அங்க அது அந்த பூக்கோசரம் பூவோட ஆ சேர்த்தீங்க, இங்க ஐ சேர்க்கணும். இவ்வளவுதான். முதல் குணமாகும், ரெண்டாவது கடைசியில இருக்கிறது அப்படின்னு சொல்லிச்சுன்னா விருத்தி ஆகும், மூணாவது ஐ சேர்க்கணும். மற்றபடி ஆவும் சேரும். ஆ வந்து மீ வகமகால வரும், மற்ற இடத்துல எல்லாம் வரும். அவ்வளவுதான். இதுதான் இந்த சுராதி கணத்தோட விசேஷம். அதனால இங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. சுர சோரே ஃபர்ஸ்ட் தாத்துவோட ஆதி இருக்கு. தாத்துவோட ஆதி ரஸ்வம். ரஸ்வமா இருந்தா தான் அது மாறும், தீர்க்கமா இருந்தா மாறாது. ரஸ்வமா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அது குணமாகும். அடுத்தது அந்தமா இருக்கு. அந்தமா இருக்கிறது ரஸ்வமா இருந்தா அது வந்து அந்தமா இருக்கிற அச்சு, ரஸ்வம் கூட இல்ல, அந்தமா இருக்கிற அச்சு வந்து என்ன ஆகும், விருத்தி ஆகும். அதுக்கப்புறம் அதுல என்ன மாற்றம் இருக்கோ அந்த மாற்றத்தோட ஐ சேரும். ஐ சேர்ந்து மற்றபடி அதுதான். அதுக்கு உங்களுக்கு உதாரணம் என்ன சொல்றாரு, சூர அப்படின்னு. சூராக்கு குணம் பண்ணினீங்கன்னா சோர அப்படின்னு வருது. சூர அப்படிங்கிறது சுர் அப்படின்னு இருக்கு, சுர்ல இருந்து சோர் ஆகுது. அப்புறம் விருத்தி இங்க அது இல்ல, அதனால இருந்தாலும் அந்த ரெண்டாவது ஸ்டெப் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன், இது எழுத வேண்டாம். சோர் அப்படிங்கிறது அப்படியே நிக்கிறது. அப்புறம் ஐ சேர்றது. ஐ சேர்ந்த உடனே சோரை அப்படின்னு இருக்கு. அப்புறம் சோரை அப்படிங்கிறதுக்கு அப்புறம் சோரையாமி, சோரையாவக, சோரையாமக, சோரையசி, சோரையச, சோரையச, சோரையதி, சோரையதி, சோரையச, சோரையதக, சோரையந்தி அப்படின்னு வரும். அடுத்தது திரு, ரெண்டாவது வகைக்கு விருத்திக்கு திரு தாரணை அப்படின்னா. அப்போ இந்த திருல என்ன பண்றது, திரு பிளஸ் குணம் ஆறுது. குணானா ஒண்ணுமே இல்லை, இங்க ஒண்ணுமே இல்லை. இன்ஃபேக்ட் குணம் பண்ணினீங்கன்னா கூட தர் அப்படின்னு பண்ணினீங்கன்னா கூட பிரச்சனை. பட் இங்க குணம் ஒண்ணுமே இல்லை, குணம் நம்ம பண்ணல. இங்க வந்து அந்த சொல் அப்படிங்கிறதுனால, அந்த ஆச்சு அப்படிங்கிறதுனால விருத்தி பண்றீங்க. தார் அப்படிங்கிறீங்க. ருக்கு ஆர், விருத்தி ஆர். ருக்கு அர், ருக்கு குணம் அர், ருக்கு விருத்தி ஆர். அந்த முதல்ல ரெண்டாவது சாப்டர்ல பார்த்த அந்த குணம் விருத்தியோட டேபிள் ஞாபகம் வச்சுக்கணும், குணம் என்ன விருத்தி என்னன்னு சொல்லிட்டு. அப்போ தார் அப்புறம் ஐ சேர்க்கிறீங்க, தாரை அப்படின்னு. தாரயாமி, தாரயாவக, தாரயாமக, தாரயசி, தாரயசக, தாரயத, தாரயதி, 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 தாரயதக, தாரயந்தி அப்படின்னு முடியாது. ஸோ இது வந்து உங்களுக்கு
சூராதி கணத்தோட மாற்றம். மற்றபடி எல்லாம் வேற ஒன்றும் விசேஷம் இல்லை. அதுல irregular verbsம் இருக்கு. ஸ்பிருஹ் அப்படிங்கிறது ஸ்பிருஹா அப்படின்னு வருது, ஸ்பிருஹாயதி அப்படின்னு இருக்கு. சேத் அப்படிங்கிறது சாதயதி அப்படின்னு வருது. இது ரெண்டு வித்தியாசமான சத் சாதயதி அப்படின்னு வருது. இது ரெண்டும் வித்தியாசமானது. அதுக்கப்புறம் 34வது பாயிண்டா இவங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்தோமே, அதுல பார்த்ததுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எங்கெங்க குணம் ஆச்சு, எங்கெங்க குணம் ஆகல, எங்க விருத்தி ஆச்சு, எங்கெங்க விருத்தி ஆகல, எங்க ஐ எக்காரம் சேர்ந்தது, எங்க எக்காரம் ஐ சேர்ந்தது அப்படின்ட்டு ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த டேபிள் பயங்கர கன்ஃபியூஷனான டேபிள். இந்த டேபிளை நீங்க அப்படியே மறந்துடுங்க. நம்ம சிம்பிளா போட்டு வச்சிருக்கோம். அந்த சிஸ்டம் நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும். இதை ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அடுத்தது லொகேட்டிவ் கேஸ். இப்போ லொகேட்டிவ் கேஸ் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். விழிச்சொல் அப்போ எங்க உபயோகம் பண்றோம் அப்படின்னா, இல்ல 7th 7ஆம் வேற்றுமை விழிச்சொல் இல்ல, அது லொகேட்டிவ். அது அப்போ லொகேட்டிவ் கேஸ் எங்க யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டா, where the action takes place, in, at, on, upon, among அப்படின்ட்டு, அதனுள், அதன் மேல், அதனில் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, உள், ஆல், இல் அப்படின்லாம், அதெல்லாம் வந்து இதுல வர்றது. உத்யானே கிரீடாமி அப்படின்னு சொல்லியிருக்கு. உத்யானே கிரீடாமி, நான் கிரீடாமி அப்படின்னா நான் வந்துடுது. அது தனியா சொல்ல வேண்டாம். அகம் கிரீடாமின்னு சொல்ல வேண்டாம். கிரீடாமின்னு சொன்னாலே அகம் இங்க தொக்கி இருக்கிறதா புரிஞ்சுக்கணும். நான் எங்க உத்யானேனா தோட்டத்தில், கிரீடாமி விளையாடுகிறேன், நான் தோட்டத்தில் விளையாடுகிறேன் அப்படின்ட்டு. தோட்டத்தில் இல், among the trees, தருஷு கிரீடாமி அப்படின்னு சொல்லி சொன்னா மரங்களினிடையில் விளையாடுகிறேன் அப்படின்னு அர்த்தத்துல. அப்புறம் ஆக்ஷன் எந்த சமயத்துல ஆறதோ அந்த சமயத்துக்கு அப்போ அதுவும் வந்து 7ஆம் வேற்றுமை வருது. கிரீஷ்மே அப்படின்னு சொல்லியிருக்கு. கிரீஷ்மே கிரீடாமி, அதாவது கிரீஷ்ம ருத்து. கிரீஷ்ம ருத்துன்னா வெயில் காலம். வெயில் காலத்தில் விளையாடுகிறேன் அப்படின்ட்டு. எந்த இடத்துல மூமெண்ட் இருக்கோ, ஃபால் டு பிளேஸ், டு ஃபால் டு பிளேஸ், டு த்ரோ, டு சென்ட், டு என்டர் அப்படிங்கிற இந்த எல்லாத்தையும் வருது. அதாவது அக்யூசேட்டிவ்க்கு பதிலா வர்றது இங்க. சரி, என்னது? விருக்ஷோ ஹிருதே பததி, விருக்ஷோ ஹிருதே பததி, விருக்ஷஹ ஹிருதே பததி. விருக்ஷஹ அப்படின்னா மரம், விருக்ஷஹ ஒன்னு ஒன்னு, மரம், ஹிருதே, ஹிருதேனா 7 1, ஹிருதேனா கடல், நீர்நிலை எது இருந்தாலும் சரி. மகாஹதனா சமுத்திரம். இது வந்து ஒரு ஓடம் மாதிரி, ஓடை மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்போ நீர்நிலையில் பதத்தினா வீழ்கின்றது என்னட்டும். வினயே ஹரிஹி பிரதம திஷ்டதி. எந்த விஷயத்தை குறித்து நம்ம பேசுறோமோ இந்த விஷயத்தில் அப்படின்னுட்டு, அந்த விஷயத்தில் என்ன விஷயத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னா, வினயத்தில், அடக்கத்தில், தன்னடக்கத்தில், ஹரிஹி ஹரியானவன் பிரதம திஷ்டதி முதலில் நிற்கிறான், முதல்வனாக நிற்கிறான், முதல்வனாக இருக்கிறான், முதன்மை உள்ளவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, முதன்மையானவனாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். எமோஷனையோ இல்ல ஒரு ஃபீலிங்கையோ பத்தி சொல்லும்போது, நம்மளுடைய பாவங்களை பத்தி பேசும்பொழுது அப்பவும் 7ஆம் வேற்றுமை வருது. ஹரௌ ஹ்ரிஷ்யதி, ஹரின் மேல் இவன் காதல் கொண்டு உருகுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தத்துல வர்றது. வொகேட்டிவ் கேஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா 8ஆம் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை உண்மையாவே வெளி வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம. வெளி வேற்றுமை, விழிக்கிறது, கூப்பிடுறது அப்படின்னு அர்த்தம். ஹே ராமா அப்படின்னு சொல்லி சொல்றது. அந்த ஹே ராமா, ஓ ராமா, ஈ ராமா, ஆ ராமா, இதெல்லாம் வந்து வெளி வேற்றுமையில வந்துடுறது. ஹா ஹே ஹோ ஹே அப்படின்னு எல்லாமே வந்துடும். போ இதெல்லாம். அப்போ வெளி வேற்றுமையில ஏற்கனவே சொல்லிட்டோம், அந்த ஹே அதெல்லாம் இருக்கு, அது குணம் ஆகக்கூடாது, அதை குணம் பண்ணிடக்கூடாது. நீங்க குணம் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா பக்கத்துல இருக்கிறவரோட சந்தி பண்ணிடக்கூடாது. நீங்க ஏ இருக்கு, அங்க அக்காரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏ அர்ஜுனா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஏ அர்ஜுனா இருக்கு, ஏ இருக்கு, ஹேல ஏ இருக்கு, ஆ இருக்கு, ஏ ஆ சம்பந்தம் பண்ணி
நீங்க வந்து அங்க சந்தி பண்ணிடக்கூடாது. விழிச்சொல்லுல இருக்கிற ஹே, ஓ, போ இதெல்லாம் வந்து சந்திக்குல சம்பந்தப்படாம இருக்கும். வேர்புக்கு முன்னாடி ஒரு ப்ரிபோசிஷன் சொல்லிச்சுன்னா உபசர்க்கம்னு அங்க சமஸ்கிருதத்தை சொல்லுவோம். அந்த முன்பாகத்தோட பகுதி ஒண்ணு சேரும். இது வந்து சில சமயம் அர்த்தத்தை மாற்றும், சில அர்த்தத்தோட எந்த சொல்ல நம்ம பிரயோகம் பண்றோமோ அந்த சொல்லோட சேர்க்கும்போது, அந்த உபசர்க்கம் சேர்க்கும்போது அதோட வெயிட்டை கூட்டும், அதோட பொருளை இன்னும் அதிகப்படுத்தும், இல்லாட்டி எதிர்பாரமாக கூட ஆகும். சில சமயம் என்ன சொல்றாங்க, அதினா கடந்து அப்படின்ட்டு, அதிக்கிராமியதி அப்படின்னா கடந்து இருக்கிறது, அந்த பக்கம் போறது அப்படிங்கிறது, தாண்டி நிற்பது அப்படின்ட்டு. அதி அப்படின்னா அடுத்து அப்படின்னு அர்த்தம். அதிகச்சதி அடுத்து செல்கிறார் அப்படின்னு அர்த்தம். அணு அப்படின்னா தொடர்ந்து, அனுசரதி அப்படின்னா தொடர்ந்து செல்கிறார். அப அப்படின்னு சொல்லி சொன்னா விலகி, அபசரதி அப்படின்னு சொல்லி சொன்னா விலகி செல்கிறார் அப்படின்னு அர்த்தம். அபினா நெருங்கி, அபிதாவதி அப்படின்னு சொல்லி சொன்னா நெருங்கி போகிறார். அவ அப்படின்னு சொல்லி சொன்னா கீழே, அவதகத்தினா அது எரிந்து கீழே விழுகின்றது அப்படின்னு அர்த்தம். ஆ அப்படிங்கிறது வந்து அதுவரை அப்படின்னு அர்த்தத்துல வருது. ஆ நயதி நீ பிராபணி தாத்து கொண்டு வருகிறான் அப்படின்ட்டு. உத் அப்படின்னு ஒரு இருக்கு, உத்னா மேல், உத்பவதி பூதாத்து பூதத்தாய, உத்பவதினா மேல் எழுகிறது அப்படின்னு அர்த்தம். உப அப்படின்னு சொல்லி சொன்னா நெருக்கத்தில், உபவிஷதி அடுத்து இருக்கிறார், அடுத்து அமர்கிறார் அப்படின்னு சொல்லி, நெருங்கி அமர்கிறார் அப்படின்ட்டு. இல்லாட்டி உபநிஷத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உபநிஷத்து ஷத்துல்ரு அப்படின்ற தாத்துல உப நீ அப்படின்னு ரெண்டு உபசர்க்கம் சேர்ந்திருக்கு. உப நெருங்கி சென்று, நீ கீழே, ஷதுல்ரு அடைகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, ஷதுல்ரு கதவ் நெருங்கி சென்று அடைகிறார் அவரை அப்படின்ட்டு. நீ க்ஷிப் நிக்ஷிபதி, நீனா கீழே, அதுதான் சொன்னோம் நிஷத்து அதுல வர்றது உபநிஷத்துல. நிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா இல்லாது அப்படின்னுட்டு. நிர்வகதி அதை கொண்டு செல்கிறார், கொண்டு விலகி செல்கிறார் அந்த அர்த்தத்துல வருது. பரி அப்படின்னா முழுவதுமாக, பரிதக அப்படின்னா முழுவதுமாக, பரிபததி முழுவதுமாக விழுகிறது அப்படின்ட்டு. பிர அப்படின்னு சொல்லி சொன்னா முன்பே, பிரச்சலதி அப்படின்னா முன்னே செல்கிறார் அப்படின்னு அர்த்தம். பிரதி அப்படின்னா அதை நோக்கி, பிரதிகச்சதி அதனை நோக்கி செல்கிறார் அப்படின்னு அர்த்தம் வரும். வி அப்படின்னா பிரிகிறது, விலகிறது. வியஸ்யதி அப்படின்னு சொல்லி சொன்னா அது பிரிந்து செல்கிறது, விலகி செல்கிறது, பரவி விழுகிறது அப்படின்னு அர்த்தம். சம் அப்படின்னா சேர்ந்து நிற்கிறது. சங்ஷிபதி அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாவற்றும் ஒன்றாக அங்க சேர்க்கிறது அப்படின்னு அர்த்தம். இதுல சில எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு, அது பண்ணுங்க. வனே பசவோ ஜீவந்தி, வனத்தில் காட்டில், ஏழாம் லட்சுமி காட்டினில், பசவக 1 பசுக்கள், ஜீவதி வாழ்கின்றது, பசுக்கள் வாழ்கின்றது. வனை பசவக 1 இல்ல, குரு பசு, அது வந்து பசு பசோ பசவக, இது வந்து 1 3. அப்போ பசவக ஜீவந்தி காட்டினில் பசுக்கள் வாழ்கின்றது. குரு குரோ குரவக, குரும் குரு குரு அந்த குரவக, சிஷவகன்னு வந்தது, இங்க பசவகன்னு வந்திருக்கு. சரி, அடுத்தது எட்டாவது லெசனையும் பார்த்துருவோம். நம்ம 8வது லெசன்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, ஃபெமினைன் நவுன் இன் ஆ அண்ட் இ. ஃபெமினைன் நவுன்ஸ் முன்னாடி பார்த்த பெயர் சொல் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆண் பாலோ இல்ல பலவின் பாலோ பார்த்தோம். பெண் பால் இது வரைக்கும் பார்க்கல. லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவோம், இங்க ஜென்ஸ் ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, பெண் பால் எங்க உபயோகப்படுத்தப்படுறது, பெண் பால் எப்படி உபயோகப்படுத்தப்படுறது. பெண் பால் அந்த சொற்கள்ல ஆவும் ஈயும் தொடங்குறதா இருக்கிற சொற்களை ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படிங்கிறாரு. எப்ப ஆண் பால்ல அ தொடங்கினீங்க, ஈ பண்ணீங்க, ஊ பண்ணீங்க. பெண் பால்னு வரும்போது ஆ, ஏன் ஆ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆ போகலாமே, ஃபர்ஸ்ட் குறியில பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெடில்ல போலாமே அப்படின்னா, பெண் பால்ல இருக்கிற சொற்கள் எல்லாமே நெடில். ஆப் டாப் சாப் அப்படின்னுட்டு அந்த ஆ அப்படிங்கிறது வந்து சேர்ந்தோம்.
சேர்ந்து நெடிலா தான் இருக்கும் பிரயோகம். அதனால நெடில் சொற்களா தான் இருக்கும். ஆ ஈ அப்படின்னுட்டு. இங்க என்ன பாக்குறாரு பாருங்க, லதா அப்படின்னு ஒரு, லதா அப்படின்னா கொடி, லதா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. லதா அப்படின்னா, லதான்னா கொடி போன்றவள் அப்படின்னு அர்த்தம். லதா கொடி. அதே மாதிரி நதி, நதி அப்படின்னு சொல்லி சொல்றது நதி, தமிழ்ல பிரயோகம் பண்ற நதி அப்படிங்கிற சொல் தான் சமஸ்கிருதத்திலையும். லதா லதே லதாஹா, அங்க ராமஹ ராமௌ ராமாஹா அப்படிங்கிற மாதிரி இங்க லதா லதஹ இல்ல, லதா லதே லதாஹா, ராமஹ ராமௌ, அங்க 2 வசனத்துல ராமௌ வந்தது, இங்க லதே அப்படின்னு வரும். வித்தியாசம் இருக்கு, இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். லதா லதே லதாஹா, லதாம் லதே லதாஹா, லதயா லதாபியாம் லதாபிஹி, லதாயை லதாபியாம் லதாபியஹ, லதாயாஹ லதாபியாம் லதாபியஹ, லதாயாஹ லதயோஹ லதானாம், லதாயாம் லதயோஹ லதாசு, ஹே லதே ஹே லதே ஹே லதாஹ. நதி அடுத்தது. நதி நத்யோ நத்யஹ, நதீம் நத்யோ நதீஹி, நத்யா நதீभ्याம் நதீபிஹி, நத்யை நதீभ्याம் நதீभ्यः, நத்யாஹ நதீभ्याம் நதீभ्यः, நத்யாஹ நத்யோஹ நதீனாம், நத்யாம் நத்யோஹ நதீஷு, ஹே நதி ஹே நத்யோ ஹே நத்யஹ. இங்க ஒரு சின்ன விஷயம் மாத்திரம் வித்தியாசமா இருக்கிறது. என்ன அப்படின்னா, லதாசு அப்படின்னு நேரடியா கொண்டு வந்துட்டாரு. அதே மாதிரி நதீசூன்னு சொல்லாம நதீஷூன்னு போட்டிருக்காரு. இது ஒரு சூத்திரம், ஒரு ஒரு ரூல் பிரகாரம் வரும். இது என்னன்னு பார்ப்போம் பின்னாடி. இங்க பிரசன்ட் டென்ஸ்ல 2 விஷயத்த சொல்றாரு. ஒன்னு ஆக்டிவ் வாய்ஸ், இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது ஆக்டிவ் வாய்ஸ், பரஸ்மை பதின்னு சொல்லிட்டு. இப்போ பாசிவ் வாய்ஸ், மிடில் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் கூட மிடில் வாய்ஸ். ஏன்னா கர்த்திரி கர்மணி வந்துருவாங்க, பாவை பிரயோகம் வந்துடும். இங்க ஆத்மனைபதியில வர்றது மிடில் வாய்ஸ் அப்படிங்கிறது ஆத்மனைபதி. என்ன பரஸ்மை பதியோ என்ன ஆத்மனைபதியோ. பரஸ்மை பதினா பலன் மற்றவங்களுக்கு போனா பரஸ்மை பதி, பலன் தனக்கே வந்ததுன்னா ஆத்மனைபதி. இவ்வளவுதான். ஆத்மனக அப்படிங்கிறது ஆத்மனைபதி, தனக்கு அப்படிங்கிறது. அடுத்தவங்களுக்கும் போது பரஸ்மை பரஸ்மைபதி, இவ்வளவுதான். ஆனா இதோட வித்தியாசம் அதிகமா ஆரம்பத்திலேயே சொன்னேன், அதிகமா யாருமே இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றது இல்ல. முன்காலத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா இருக்கும், இப்போ இது கொஞ்சம் கூட இல்லை. இந்த நிலை எதை வேணாலும் பிரயோகம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு இப்போ. அந்த மாதிரிதான் சமஸ்கிருதம் இருந்துட்டு இருக்கு. சரி, அப்படி இருக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணல அப்படின்ட்டு. இதுல டெர்மினேஷன் என்ன ஆத்மனை பதியில அப்படின்னு சொல்லிச்சுன்னா இதுதான். ஏ வகே மகே, சே ஈதே த்வே, தே ஈதே அந்தே, இதுதான். இதுக்கு முன்னாடி வர்றது என்ன வரும், இது விகுதி. தகுதி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஏற்கனவே 1, 4, 6, 10 இது 4த்துலயும் என்னென்ன பார்த்தோமோ அதே தான். மீ வஹ மஹ, இதுல இந்த மீ வஹ மஹ சி சஹ இதுல எல்லாம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணினோமோ அதே தான் இங்கேயும் இருக்கு ரூல், வேற ஒண்ணுமே இல்லை. அதனால அதான் என்ன சொல்றாங்க, இப்ப இந்த இடத்துல மற்ற எல்லா இடத்தையும் பொதுவா என்ன ஆ சேர்க்கணும். மீ வஹ அந்த மகாரம் வக்காரம் தொடங்குறதா இருந்தா அந்த இடத்துல ஆ சேர்க்கணும், அது சேம் ரூல் தான். ஆ வரும்போது டிராப் பண்ணணும், அதுவும் சேம் ரூல் தான், ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அந்தே அந்தி அப்படிங்கும் போது ஆவை டிராப் பண்ணணும், இங்கேயும் அதே மாதிரிதான். இங்க அக்காரத்தை அந்த இடத்துல மாத்திரம் டிராப் பண்ணக்கூடாது, ஏ தொடங்கும் போதும் டிராப் பண்ணணுங்கிறார் பொது ரூல், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அ தொடங்கும் போது அக்காரத்தை டிராப் பண்ணிட்டு இருந்தோம், இப்ப ஏ தொடங்கும் போதும் அக்காரத்தை டிராப் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, அதனால முத அப்படிங்கிறது, முத அப்படிங்கும் போது என்ன ஆகும், அந்த ஃபர்ஸ்ட் வவல் ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து என்ன ஆகும், மோ ஆகும், குணாயி மோ ஆகும், மோத் அப்படின்னு இருக்கு. அப்போ மோதாமி மோதாவக மோதாமக அப்படின்னு ஆயிருக்கும் பரஸ்மை பதியில போகும்போது. இப்போ ஆத்மனை பதியில வரணும். ஆத்மனை பதியில மோததே மோதாவஹே மோதாமஹே மோதசே மோதேதே மோதத்வே மோததே மோதேதே மோதந்தே அப்படின்னு வரும். அதுதான் லப அப்படிங்கிற தாத்துல சிம்பிளா பண்றதுக்கு பண்ணியிருக்காரு. என்ன, லபே லபாவஹே லபாமஹே
லபதே லபேதே லபத்வே லபதே லபேதே லபந்தே அப்படின்னுட்டு. சரி, சந்தி ரூல் 43ல சொல்றாரு சந்தி ரூல். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சந்தி ரூல் அப்படின்னு புதுசா ஒன்றும் சொல்லலை, ஏற்கனவே சொன்னதை தான் இங்க திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. ஆ வரும்போது ஐ எச்சோ வாயா எச்சோ அயவயாவஹ அப்படின்னு சொல்லி அந்த சூத்திர பிரகாரம் உங்களுக்கு ஐ ஔ ஆய் ஆ வரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த சூத்திரத்தை திருப்பி ஞாபகப்படுத்தாரு. அதுல எக்ஸப்ஷன் எங்கெங்கெல்லாம் வராது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, ஆ இருக்கும்போது அவகிரக சின்னம் வரும், எந்த மாற்றமும் இல்லாம அந்த ஆக்கு பதில் ஒரு அவகிரக சின்னம் வரும், அது ஆ வந்து நீண்டு போகும் அப்படின்னுட்டு அங்க சொன்ன ரூல் 1, ரூல் நம்பர் எக்ஸப்ஷன்ல 1. ரெண்டாவது என்ன சொல்றாரு, ஆ இ இருக்கும்போது அந்த இடத்துல ஐ வரும், ஐல யக்காரமானது லோபசாக்கல்யத்தின் சூத்திரம் சொல்லி அதில் டிராப் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதனால சந்தி சேராது, அப்படியே நிற்கும். ஈக்ஷ இந்தும் அப்படின்னு அப்படியே நிற்கும். மூணாவது ரூல் என்ன அப்படின்னா, ரெண்டாவது துர்வச்சனை இல்ல, ரெண்டாவது துவித்தியா இருக்கும்போது அந்த இடத்துல சந்தியானது நடக்காது, அது துர்வச்சனையாச்சு. அந்த மாதிரி இங்க வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அடுத்து ஸ்பெஷல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வெர்ப் ருச் ரோச்சதே அப்படின்னு வரும். எந்த இடத்துல இது ஸ்பெஷலா வந்து ஒரு இடத்துல பிரயோகம் பண்றது, எங்க அர்த்தம் வந்து யாருக்கு போறது அப்படின்ட்டு. ருச் கவர்ன்ஸ் தி டேட்டிவ் ஆஃப் பர்சன் ஹூ இஸ் ப்ளீஸ்ட். யாரை வந்து திருப்திப்படுத்துறோமோ அந்த இடத்துல இந்த ருச் அப்படிங்கிற அந்த தாத்துவானது அவரோட சம்பந்தப்படும். அப்புறம் எந்த விஷயத்தை நம்ம ப்ளீஸ் பண்றோமோ அதை நாமினேட்டிவ்னு சொல்லப்படுற இரண்டாம் வேற்றுமையில நாமினேட்டிவ் முதல் வேற்றுமையில கொண்டு வந்துருவோம். யுத்தம் வீராய ரோச்சதே. யுத்தம் சொல்லி சொல்றது முதல் வேற்றுமையில 1வது. இது வந்து நபும்சகலிங்கம் 1 யுத்தம் வீராய 4 ரோச்சதே வீரனுக்கு யுத்தமானது பிடித்ததாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தத்துல. ஃபலானி பாலேபியோ ரோச்சதே. பழங்களானது குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு பிடித்ததாக இருக்கிறது அப்படின்ட்டு. ஜலம் பதிகேபியோ ரோச்சதே. பதிகர்கள்னா பதி அப்படின்னா வழியில் செல்பவர், வழிப்போக்கர்கள் அப்படின்னு அர்த்தம். வழிப்போக்கர்களுக்கு நீரானது பிடித்ததாக இருக்கிறது, இஷ்டப்பட்டதாக இருக்கிறது அப்படின்ட்டு. இங்க சொல்லியிருக்காங்க லதாசு நதீஷு அப்படின்னு 2 மாற்றம் வருது. எப்ப வரும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு ரூல் சொல்றாரு, பார்ப்போம். ஏ வகை மகே அந்த ரூல் இது. ஏ வகை மகே தே ஈதே துவே, அப்புறம் தே ஈதே அந்தே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இங்க அச்சு, இந்த ரூல் நதீஷு எப்ப வரும் அப்படின்னா அச்சு அ அல்லது ஆ இல்லாம இருக்கணும். உயிரெழுத்து அ அல்லது ஆ இல்லாத எல்லா உயிரெழுத்தும். அதை தொடர்ந்து அல்லது ககாரமோ ரேகமோ இருந்ததுன்னா, உயிரெழுத்து அ ஆ இல்லாம ககாரமோ ரேகமோ இல்லாம இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அதை தொடர்ந்து இந்த மாதிரி ச த ச மகாரம் யகாரம் வகாரம் இல்லாட்டி என்ன உயிரெழுத்தா இருந்தாலும் சரி அச்சு தொடர்ந்து இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த விவதானத்தை இருந்தாலும் சரி, அதை தொடர்ந்து வர்ற சகாரமானது சகாரமாக மாறும். தான் ரூல். உயிரெழுத்து இருக்கணும், ஆவோ இல்லாத உயிரெழுத்தா இருக்கணும். அந்த ஆவோ இல்லாத உயிரெழுத்து அல்லது ககாரம் ரேகம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா, இங்க ஆவோ இல்லாத உயிரெழுத்து இருக்கா அப்படின்னு பார்த்தா ஈ இருக்கு. உயிரெழுத்து ஈய தொடர்ந்து விவதானம் ஒண்ணுமே இல்லை, அதனால சு ஷூ ஆச்சு, சகாரம் ஷகாரம் ஆச்சு. இது ரூல். அதனால்தான் நதி நதீஷு அப்படின்னு ஆச்சு. அப்புறம் அணுசங்கக அணுஷங்கக அப்படின்னு ஆச்சு. தனுஹு அப்படின்னு சு வர்றது தனுஷு அப்படின்னு ஆச்சு. அனுஸ்வார விசர்க்கமா இருந்தாலும் கூட இந்த ரூல் வந்து நடுவுல அனுஸ்வார விசர்க்கம் இருந்தாலும் இந்த ரூல் வந்து மாறாது. தனுஷு அப்படின்னு ஆச்சு. அபிஷேக அப்படின்னு சொல்லி சொல்றது அபிஷேக அப்படின்னாச்சு. அபிஷேக் அப்படின்னு பேர் வர்றதுல இந்த பேர் தான் அபிஷேக் அப்படின்னு வர்றது அபிஷேக் அப்படின்னாச்சு. சரி, அடுத்த கிளாஸ். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.